டிடிவி தினகரன் அம்மா முதல் அடிமட்ட தொண்டன் வரை இந்த பெயரை உச்சரிக்காத அதிமுக காரர்களே கிடையாது. அந்த அளவிற்கு கட்சியின் தூணாக அன்றிலிருந்து இன்று வரை இருப்பவரே இந்த டிடிவி தினகரன். 1963 வருடம் திருத்துறைப்பூண்டியில் வனிதாமணி விவேகானந்தம் தம்பதியினருக்கு பிறந்தார். 1987 ஆண்டு எம்ஜிஆரின் இறுதி ஊர்வலத்தில் சில நயவஞ்சகர்களின் தாக்குதலுக்கு ஜெயலலிதா ஆளாகும் பொழுது அவர்களிடம் இருந்து காப்பாற்றியவர்தான் இந்த டிடிவி தினகரன். அப்பொழுது அவரது வயது 24. அன்று முதல் அம்மாவின் பாதுகாவலனாகவும் உறுதுணையாகவும் ஆட்சி அமைக்க பெரிதும் பக்கபலமாக உருவெடுத்தவர் இவரே. 1996 ஆண்டு கழகம் சோதனைகளை சந்தித்த பொழுதும் அதை சாதனையாக மாற்றி காட்டியவர்தான் இந்த டிடிவி தினகரன். 1999 வருடமே புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் மக்களின் செல்வர் என்று மக்களிடையே அடையாளம் காட்டப்பட்டார். இளைஞரணி செயலாளர், அமைப்பு செயலாளர், கழக பொருளாளர், கழக அமைப்பு செயலாளர், அம்மா பேரவை செயலாளர், பெரியகுளம் நாடாளுமன்ற வேட்பாளர் என பல்வேறு சரித்திர சாதனைகளை படைத்து மக்களின் செல்வனாக மாறினார். 1999 பன்னீர்செல்வம் என்பவர் மக்களின் செல்வனாக இருந்த டிடிவி தினகரன் அவர்களுக்கு அறிமுகமானார். ஓபிஎஸ்ஸின் பணிவும் சுறுசுறுப்பும் பிடித்து போகவே அம்மாவிடம் ஓபிஎஸ் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டார் டிடிவி தினகரனார். அறிமுகப்படுத்தியது மட்டுமல்லாமல் எம்பி சீட் வாங்கி கொடுத்து ஓபிஎஸ்ஸின் அரசியல் வாழ்க்கைக்கு அடிகள் நாட்டியவரும் டிடிவி தினகரன் தான். 2001 ஆண்டு புரட்சித் தலைவி ஜெயலலிதாவால் பதவியை தற்காலிகமாக தொடர முடியாத ஒரு சூழ்நிலையில் ஜெயலலிதாவிடம் ஆலோசனை கூறி ஓபிஎஸ்ஸை முதல்வராகவும் அமர வைத்து அழகு பார்த்தவர் டிடிவி தினகரன். 2004 ஆண்டு மாநிலவை உறுப்பினராக மீண்டும் டெல்லி சென்றார் டிடிவி தினகரன் அவர்கள். 2011 ஆண்டு பல அரசியல் காரணங்களால் சில காலம் மட்டுமே ஒதுங்கி இருந்து செயல்படுமாறு அம்மா அவர்களின் அன்பு கட்டளைக்கு ஆளானார் டிடிவி தினகரன். ஆனாலும் மறைமுகமாக மன நிறைவாக அம்மா இட்ட பணிகளை தன் கடமையென செய்து முடித்தார். 2016-17 ஆண்டு மாண்புமிகு புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்பு சில நயவஞ்சகர்களின் துரோகங்களால் கட்சி வீழ்ச்சி அடையக்கூடாது என்பதற்காக கட்சியை காப்பாற்றவும் இதுவரை கட்சியின் முதுகெலும்பாக செயல்பட்டு வந்தவருமான டிடிவி தினகரன் அவர்கள் இன்று துணை பொதுச் செயலாளராக விஸ்வரூபம் எடுத்துள்ளார். அமைப்பும் ஒன்றுதான், கொள்கையும் ஒன்றுதான். காலத்தின் விதியால் மக்களுக்கு பணிபுரியும் சேவையாளராக இன்று டிடிவி தினகரன்.